நீங்க மொபைல்ல என்ன பான் பார்க்குறீங்களேன்றதுல ஆரம்பிச்சு, டீ கடையில எத்தன டீ குடிச்சீங்கன்ற வரைக்கும் எல்லா டேட்டாவுமே திருடப்படுது. இதுல நமக்கு ப்ரோஸும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறீங்க அப்படின்றத வச்சுப்போம். அத நீங்க ஃபோன்ல யார்ட்டயோ சொல்றீங்க, இல்ல WhatsAppல பேசுறீங்க, இல்ல Googleல சர்ச் பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க. இந்த டேட்டாவ வழக்கம் போல அவங்க திருடி எல்லா கம்பெனிக்காரங்ககிட்டயும் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த கம்பெனிக்காரங்களாம் உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த ஆஃபர் இருக்கு, இப்படி பல விதமான அவைலபிலிட்டிஸை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஆனால் நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க வேணான்னு முடிவு பண்ணீங்க, அதை பண்ணவே கூடாதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் அதையுமே நீங்கள் பை மெசேஜோ ஃபோன்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் யார்கிட்டயோ நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த டேட்டாவையும் அவங்க திருடி சம்மந்தமே இல்லாமல் யார்கிட்டயோ கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயத்த வேண்டாம்னு நினச்சிங்களோ அந்த விஷயம் உங்களை துரத்தி துரத்தி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஸ்நாச்சிங்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான், உங்களை சுற்றி இருக்கிற டெக்னாலஜி உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாமல் அந்த டெக்னாலஜியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்டா ஸ்நாச்சிங் ட்ராப்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம்.